அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். இந்த வீக் வந்து மந்த்லியினுடைய லாஸ்ட் வீக்குங்க. சரி, இது எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பொசிஷன் கிளாஸை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு எல்லாருக்கும் டீட்டெயில் அனுப்பிச்சுன்னா அது அனுப்பாதவங்களும் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. நேற்று கூட நான் சில பேருக்கு அனுப்பிச்சுட்டேன். ஓகேங்களா? முதல்ல இதில் எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் எல்லாரும் கேட்குறீங்க. நான் வந்து அதில் வீடியோலேயே யாருக்குன்னு சொல்லியிருப்பேன். சார், இந்த பொசிஷன் கால்குலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் மட்டும்தான், ஆப்ஷனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது மட்டுமல்ல, இந்த பொசிஷன் கால்குலேஷன் வந்து இண்டெக்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஏதோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதுக்கு மட்டும் கிடையாது. ஸ்டாக்குக்கும் பார்த்து கொள்ளலாம். கமாடிட்டி மார்க்கெட், குரூட் ஆயில், கோல்டு, சில்வர், எந்த இது இருக்கு அது பார்க்கலாம். கரன்சி ட்ரேடிங், வேர்ல்டு குளோபலா உலகத்தில் இருக்கிற அத்தனை மார்க்கெட்டுக்கு சார்ட்லயும் இந்த கால்குலேஷனை நீங்க போய் அப்ளை பண்ணலாம். ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இது இதுக்கு மட்டும் கிடையாது. A to Z மார்க்கெட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அனைத்துக்குமே நீங்க இந்த கால்குலேஷனை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இது வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே போல அதுக்கப்புறம் ஒரு சிலர் நான் கொடுக்குற வேல்யூஸ்ல வந்து வீக்லி வேல்யூஸும் வந்துருது சார், மந்த்லி வேல்யூஸும் வந்துருது சார் அப்படின்னா, அப்போ வீக்கை விட பெரியவங்க யாருங்க? மந்த் தானே. அப்போ மந்த்லி வேல்யூ தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதே மந்த்லியை விட இயர்லி வேல்யூ வந்துருச்சுன்னா இயர்லி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஏன்னா அவங்க தானே பலசாலி, பலமானவங்க, வருஷத்தினுடைய இது செத்து வச்சிருப்பாங்க. அதனால அதற்கு ஏற்றாற் போல தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். மொத்தமா அதுக்கு தான் நான் மந்த்லி லெவலும் கொடுக்குறேன், வீக்லி லெவலும் கொடுக்குறேன். அதுக்கு தகுந்தாற் போல நீங்க பிளான் பண்ணுங்க. அதுதான் எது எடுத்தாலும் எஜ்ஜிங் இல்லாம பண்ணக்கூடாது. யார் சொன்னாலும் நம்ப கூடாது, நான் சொன்னாலே நம்ப கூடாது. உங்களுக்கு அது அடிப்படையில இதெல்லாம் ஓகே, நமக்கு தெரிஞ்சிருக்கு, புரியுது, சரியா இந்த இடத்துல வந்தா ஒவ்வொரு மாதமும் நடந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு வாரமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது இதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம எஜ்ஜிங் இல்லாம எடுக்க போறது கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் 21,882 வந்தா பை, ஸ்டாப் லாஸ் 100 பாயிண்ட், டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். ஓகேங்களா? அது எஜ்ஜிங் இல்லாம எடுக்கக்கூடாது. செல் அட் 22,428, ஸ்டாப் லாஸ் 22,518. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டிக்கு. எப்பவுமே எஜ்ஜிங் இல்லாம தயவு செய்து இதை பொசிஷன் எடுக்காதீங்க. பேங்க் நிஃப்டி 47,8322 வந்தா செல்லு, 46,748 வந்தா பையே. ஆனா இதுல பாருங்க, இந்த வீக்கும் ஒரு வேல்யூ இன்பிட்வீன்ல கொடுத்துக்கிறேன். 47,882 இந்த விலைக்கு மேல இருந்ததுன்னா மார்க்கெட் இதை நோக்கி செல்லும். இந்த விலைக்கு கீழே இருந்தா இங்க இருந்தே கூட செல் ஆயிட்டு இங்க இருந்து இதுக்குள்ளேயே கூட ட்ரேட் ஆகலாம். ஆனா இதற்கு மேல இருந்துருச்சுன்னா மார்க்கெட் இந்த பாயிண்ட் 500 பாயிண்ட் 400 பாயிண்ட் ரீச் பண்றது ஈஸியாக சென்று விடும். ஓகேங்களா? அதற்கு ஏற்றாற் போல உங்க ட்ரேடை பிளான் பண்ணி வர்த்தகம் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.